ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையானா சந்தை இருக்கும். சந்தைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிருந்தபோது எடுத்த வீடியோ தான் இது. இங்கே வந்து டெல்லியில் இருக்கிற பாலம் மார்க்கெட்டு. ஒவ்வொரு புதன்கிழமையுமே இங்கே மார்க்கெட் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கம்மல்லாம் ரொம்ப க்யூட்டாக, யூனிக்காக, ரொம்ப பெருசாக, சூப்பராக இருந்துச்சு. கம்மலெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டோன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டோன் இல்லாதது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சாரீஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபாயிலேருந்தே பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுற சாரீ இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பார்ட்டிக்கு கட்டிட்டு போகும்போது இது 350 ரூபா சாரின்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவுமே யூனிக்காக தான் இருந்தது ஒவ்வொரு டிசைன்ஸுமே. அதுக்கப்புறம் 450யோட சாரியும் இருந்தது. இந்த 2 ரேட்டில் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்து கடையிலேயே ப்ளவுஸும் ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா அழகாக இருந்தது. கம்மல் எல்லாமே வந்து உங்களுக்கு 100 ரூபா, 150, 200 இந்த மாதிரியான ரேட்டில் தான் இருந்தது. பார்க்குறக்கும் ஜும்காலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வாட்ச் வச்சுருந்தாங்க. வாட்ச் எல்லாம் வந்துட்டு பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்தது. அடுத்தது ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இதுவுமே 200 தான். உங்களுக்கு 100 ருபீஸ்க்கும் ஸ்லிப்பர் இருக்குது, 200க்கும் இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதுமே 200 ருபீஸோட தான். பார்த்தா அப்படி சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் பார்க்குறக்கு குவாலிட்டியாகவும் இருந்தது. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட குவாலிட்டி எப்படின்னு. அதனால் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோன் தான் ஃபுல்லாகவே. டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறக்கும் அழகாகவே இருந்தது. இது 2வது ஷாப்பில் உள்ள சாரீ கடை. இதில் டிசைன் வச்ச ஸ்டோன் ஒர்க் சாரீ இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பட்டு சாரீ டைப்பில், அதாவது செமி சில்க் மாதிரியும் இருந்து அதில் ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருந்தது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு 350 இல்லைன்னா 450 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. சாரீயெல்லாம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் குழந்தைங்க ஸ்லிப்பர், இந்த ஸ்லிப்பர் வந்து முத்து பதிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்தது. பிள்ளைங்க போடுற செருப்பு ரொம்ப அழகாக இருந்தது. பசங்களுக்கு ஷூவும் இருந்தது. அதில் லைட்டிங் வச்ச ஷூவும் இருந்தது. ஆனால் பார்க்குறக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது வளையல் பார்த்திங்கன்னா, இது வளையல் செக்ஷன். இதில் 50 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது வளையல். ஒரு டஜன் இருக்கும். சூப்பராக இருந்தது. ஆனால் வளையல் எல்லாமே. ஆனால் நம்ம இடையில வந்து பார்க்கணும். ஒரு வளையல் உடஞ்சிருக்கும். நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வளையல்லையே வந்துட்டு இவங்க கல்யாணத்துக்காக ஒரு வளையல் ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க. அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அந்த வளையலுமே உங்களுக்கு வந்து 150 ரூபா, 200 ரூபா தான் சொன்னாங்க. அவ்வளோ இப்போ 2 கைக்குமே வந்து 2 டஜன் வர்ற மாதிரி இருக்கும் அந்த வளையல். அதுக்கப்புறம் மஸ்காரா, இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் 30 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து கலராக ஐலைனர் இருந்தது. அப்புறம் லிப்ஸ்டிக்கு, லிப் ஷேடோ, அப்புறம் ஐ ஷேடோ எல்லாமே இருந்தது. நம்ம ஒரு மினி ஃபேஷியல் பண்ணுறதுக்கான கிட்டுமே அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தோரண், வீட்டுக்கு அலங்காரப்படுத்துறது, இந்த ஃப்ளவர்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப பார்க்குறக்கு அந்த தோரன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போய் நிற்கும்போதே ரொம்ப க்யூட்டாக, என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பூ எல்லாமே 100 ரூபா, 50 ரூபா, அதுக்கப்புறம் 500 ரூபா வரைக்குமே இவங்க வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் விலை பேசி வாங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த டோருக்கு மாட்டுற வால் ஹேங்கிங்லாம் இருக்குல்ல, அது, அப்புறம் அந்த தோரண், இதுவுமே வந்து 100 ரூபா, 200 ரூபா ரேஞ்சில் எல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது பசங்களுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம். இதுவுமே வந்து 200 ரூபா தான் பாக்ஸு, 100 ரூபா, 150 ரூபா பாக்ஸு. அதுக்கப்புறம் பொம்மைங்க, அதுக்கப்புறம் அக்சசரிஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு யூனிக்கான மக்கு, டீ கப்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிளாஸ் வியர் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து 100 ரூபாய்க்கு 4, அப்புறம் ஒரு கப் 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் டாய்ஸில் வந்து 150 ரூபாய்க்கு 2, ஒரு பொம்மை எடுத்தால் 80 அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. தொடருக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. ஒரு சில பொம்மைங்க குவாலிட்டியாக இருந்தது, ஒரு சிலது அப்படி இல்லை.
இந்த இடத்துல அங்கங்கே ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரே ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. சோலை பட்டூரா தான் வச்சுருப்பாங்க. ஒரு 3 பட்டூரா தருவாங்க, கொஞ்சம் சோலை தருவாங்க, கொஞ்சம் அதாவது வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகா போட்ட ஊறுகாய் கொடுப்பாங்க. இது 3 இருக்கும். 30 ரூபா தான். அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஆனால் ஹெல்த்தியான்னு கேட்டால் ஹெல்த்தி கிடையாது.